வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் ரொம்பவும் முக்கியமான தகவல். இப்போது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு பகல் நேரங்களில் சென்று வர்றது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் அடுத்த 15 நாட்களுக்கு பகல் நேரத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் சென்னையிலிருந்து புறப்படாது, சென்னைக்கு வராது அப்படின்னா எப்படி இருக்கும்? அது எந்தெந்த ரயில்கள் என்னென்னைக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ரேக் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. ஒரு ரயில் ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு வரும்போது ஒரு ரயிலாகவும், அங்கேருந்து மற்றொரு இடத்துக்கு போகும்போது வேறொரு ரயிலாகவும் போகும். அப்படி ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா லால்பாக் எக்ஸ்பிரஸும் அசோகபுரம் வரைக்கும் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸும். அசோகபுரம் அப்படிங்கிறது மைசூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன். மைசூர் தான், மைசூர்லேருந்து ரொம்ப பக்கம். இந்த இரண்டு ரயில்களும் ரேக் ஷேரிங் செய்யக்கூடிய ரயில்கள் தான். இந்த இரண்டு ரயில்கள் தான் மாற்றத்திற்குட்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16552 அப்படிங்கிற நம்பரில் அசோகபுரத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே தினமுமே புறப்பட்டு வரக்கூடிய ட்ரெயின், காலை நேரத்தில் வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை 4:45 மணிக்கு அசோகபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு அன்று பிற்பகல் 2:35 மணிக்கு வந்து சேரும். ஆனால் இந்த ட்ரெயின் 6ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 15 நாட்களுக்கு ஜூன் மாதம் சென்னைக்கு வராது. சென்னைக்கு வராது அப்படின்னா எது வரைக்கும் ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா காட்பாடி வரைக்கும் தான் ஆப்ரேட் ஆகும். 12 மணிக்கு காட்பாடிக்கு வருது இல்லையா, அதோட இந்த ரயில் நிறுத்தப்படும். காட்பாடியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமான அந்த சேவை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது 6ஆம் தேதியில் இருந்து 21ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி ரிட்டன் ட்ரெயின் நம்பர் 16551 அப்படிங்கிற நம்பரில் காலையில் பெங்களூர்லேருந்து லால்பாக் எக்ஸ்பிரஸாக வரக்கூடிய ட்ரெயின் மத்தியான நேரத்தில் மீண்டும் சென்னையில் இருந்து கிளம்பி அசோகபுரம் வரைக்கும் செல்லும். மதியானம் 1:35 மணிக்கு புறப்பட்டு அன்று இரவு 11:25 மணிக்கு மைசூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். இந்த ரயிலானது சென்னையில் இருந்து புறப்படாது 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும். ஆக மத்தியான நேரத்தில் இந்த ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தயவு செய்து சென்னைக்கு வந்துடாதீங்க. முன்பதிவு செஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, மெசேஜ் வந்துடும். முன்பதிவு செய்யாதவர்களுக்கு தான் இந்த தகவல். ஏன்னா இந்த ட்ரெயின் 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மாலை 3:45 மணிக்கு காட்பாடியிலிருந்து புறப்படும். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 12608 அப்படிங்கிற நம்பரில் லால்பாக் எக்ஸ்பிரஸ் காலையில் 6:25 மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்படும். அப்படி புறப்பட்டு வரக்கூடிய இந்த ரயிலானது 12:20 மணிக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வரும். ஆனால் இந்த ட்ரெயினும் 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சென்னை சென்ட்ரலுக்கு வராது. 9:50 மணிக்கு காட்பாடி வரும் இல்லையா, அதோடு நிறுத்தப்படும். காட்பாடி சென்னை இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 12607 அப்படிங்கிற நம்பரில் லால்பாக் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து வழக்கமாக புறப்படக்கூடிய நேரம் 3:30 மணி. ஆனால் 3:30 மணிக்கு புறப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அசோகபுரத்திலிருந்து வர்ற ட்ரெயின் காட்பாடியோடு நிறுத்தப்படுறதுனால இந்த ட்ரெயினானது மாலை 5:30 மணிக்கு காட்பாடியில் இருந்து, வழக்கமாக காட்பாடியிலிருந்து எந்த நேரத்தில் புறப்படுதோ அதே நேரத்துக்கு காட்பாடியில் இருந்து புறப்படும். ஆக மத்தியானம் 2 ரயில்களுமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சென்னையிலிருந்து பெங்களூர் செல்பவர்கள், அது அரக்கோணம் இந்த பகுதியிலிருந்து பெங்களூர் செல்பவர்கள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொண்டு இந்த ட்ரெயினை காட்பாடியில் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி காலையில் கிளம்பி வரக்கூடிய ட்ரெயின் சென்னைக்கு வராது, காட்பாடி வரைக்கும் மட்டும்தான் வரும். அங்கிருந்து மாற்று ஏற்பாடு செஞ்சு தான் நம்ம சென்னைக்கு வர வேண்டியது இருக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாமே 6ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் நம்முடைய நண்பர்களை சென்று சேரணும். ஏன்னா தினசரி பெங்களூருக்கு சென்று வருபவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அவங்கள்லாம் பயனடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே அனைத்து தகவல்களும் நிச்சயமாக கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து பல தகவல்கள் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.